முன்னாடி ஒழுக்கம் இல்லாம நம்ம எப்படி இருந்தாலும் வாழ்ந்துட்டு இதுக்கப்புறம் அரண்மனை யாரும் கிடையாது. ஒழுக்கம் தான் இதுக்கப்புறம் வாழ்க்கை. என் வீட்டுக்காரருக்காக ஒழுக்கமா இருந்துட்டு இருக்கிற நாள்ல கொஞ்ச நாள் தான் இருக்கணும். தெரியல அது வரைக்குமாச்சும் ஒழுக்கமா இருந்துட்டு போயிடணுமா? நான் தண்ணி ஒழுக்கம் ஒழுக்குன்னு பேசுகிறேன். மணி தங்கம் அது தேவையா நீ பேசுற? இல்ல ஒழுக்கத்தை பத்தி வேற யாருன்னா பேசினா பாருங்க. தேவையா நீ? இல்லப்பா அப்பாவா? நான் உங்க அம்மாவை நான் வச்சிருந்தேன். இல்ல உங்க அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் சொல்றேன். ஒரு பால் நீ சொல்ற பாலாம் சரி குட்டி குட்டியா எனக்கு பால் குத்துக்கிறியா? டீ குச்சா பித்தம் அதுக்கு சொன்னா நான் இப்படி ஒரு எழுத்து இப்படி வாயில வரவன் ஒண்ணு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணு வச்சுங்க. நீ சொல்ற அதே மாதிரி தான் என்ன புடிச்சுனே போறேங்க. உட்கார் யார் தான் உட்கார் மாமாய் இல்ல வேணா நான் ஒழுக்கமாவும் இருந்துடுறேன். என்னதான் என் பாய் இருக்கும். ஒழுக்கம் என்னத்துக்கு ஒழுக்கமா இருப்பா? என்னன்னா இப்ப அரண்மனை யாரு இருக்கா? யாரு? நானே என் வீட்டுக்காரு. ஆமா ஏதோ நீ கூட இருக்கிறீங்களா? அதனால என் வீட்டுக்காரருக்காக நான் இருக்க போறேன், எனக்காக என் வீட்டுக்காரருக்கு போறேன். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழலாம். சரி பரவாயில்ல, நீ ஒழுக்கமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதே போல அந்த ஆளு உனக்கு ஒழுக்கமா இருக்கணுமே இருப்பாரு. யாரு அந்த ஆளு? ஓமா பால ஆரம்பத்துல அவனா ஓடுறேன். எனக்கு தெரியாதா? என்ன உன்னை விட அழகான ஒரு பொண்ணு கட்சா உன்னை தள்ளி விட்டு போயின்னு இருப்பாரு. அப்படி ஒரு நாள் வந்துச்சுன்னா அவனை போட்டு தெரியுது. நாலு வர தேவையில்ல, ஏற்கனவே வந்துச்சு. புரியல வந்துச்சுமா? உங்க மச்சின ஒரு பொண்ணை லவ் பண்ணா தெரியுமா? அந்த பொண்ணை இசுக்கணும் நான் ஒரு நாள் நான் போய் கட்டேன். இல்லைன்னா அவ்வளவுதான். குடும்பத்தை கட்ட பையா நானு. ஆமா கேட்டுப்பாரு இஷ்டானா இல்ல கேட்டுப்பாரு. கேட்டுப்பாரு எல்லாரும் கேட்டுப்பாரு. பத்தியா பாரு ஹீரோ அவக்காரன்னு சொல்லுவேன். தெரியல உனக்கு? ஐயா சாட்டா முடிஞ்சு போச்சு. அது ஏன் இசுங்க நடக்கணும்? ஆமா ஏமானு ஐயா. ஆமா எங்க மீசக்கார மாமா அந்த மாதிரி பண்ணா பிடி இல்ல பிடி. ஆமாவா? ஆமா அந்த மாதிரி பண்ண எல்லாருமே சொல்றாங்களே. அவனே அந்த மாதிரி சொல்லிட்டான். என்னடா பண்றது அவன? நான் சொல்ற மாதிரி செய். உனக்கு என்னன்னா அவன் ஒண்ணுமா அந்த நாடு ஒண்ணுமா? அவன் வேணாம் அவன் வேணாம். நான் போட்டல்லு. ஐயோ நாங்க இருந்து போடு. எப்படி நான் போறதுல? அவன் வீட்டு ஆச்சாரியமே நடிப்பான். நீ ஆச்சாரியமே நடி. நான் பின்னாடி போடு குத்து குத்து. நீ கூட ஹெல்ப் பண்றியா? நான் பண்றேமா. நான் பண்ணாதி நான் உனக்கு மீனா இந்த நாளுக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தேன். மீனா நீங்க நாளுக்காக காத்துக் கொண்டு அந்த அம்மா உன் கதை முடியும். நாட்டை அடைவதற்கு பல திட்டங்களை வகுத்து அனைவரும் ஊரோடு வைத்து சற்று சுட்டதடா கைவிட்டதடா புத்தி கெட்டதடா நாலு நடந்து முடிந்த பின்னே நல்லது தெரிந்ததாடா. எந்த நேரத்தில் எந்த பாட்டை பாட வேண்டும் தெரியாமல் எங்க கிளாசிக்கல் அது ஒரு பாட்டு. ஆமா ஆமா உன்னை பார்க்கும் போது மனம் சந்தோஷமாக இருக்கிறது. மீனா உங்களை பார்க்கும் போது இல்ல
இல்லைங்க அது எனக்கு கலக்குற மாதிரிலாம் இல்ல அவன் சும்மா சொல்றான் மஞ்சள் மேலே மார்பின் கூர்மை கொண்ட மன்னன் மன எங்க செய்யும் நீ செய்யும் துள்ளும் பார்வைகள் தென்றல் காற்று இங்கு வந்தாலே தோற்றுவிடும் தொட்டு போதினார் தொட்டு பார்க்காமல் என் மனம் இயங்குகிறது இது தொடலாமா என கேட்கிறது உன் நினைவாய் என்ன பணவாசல பரவாத இந்த மாசம் தாண்டா வருது அது வரும் சொன்னது ஞாபகம் கீதா நான் குடித்தாடி குட்டி உன்னுடைய திருப்பழகுதான் என்னை மனதை காந்து விட்டேன் வானத்தை விட்ட விண்மீன்கள் பெரிதாலும் பிரியலாம் கடலை விட்டு அலைகள் பெரிதாலும் பிரியலாம் பூமியை விட்டு நீர் சிறிதாலும் பிரியலாம் இந்த கல்லழகன் காலையில் பூப்புப்பது கல்லுப்போ மாலையில் பூப்புப்பது மல்லிப்போ உனக்கம் எனக்கம் இது இரவு பூப்புப்பது இன்பக்கும் அதை விட்டு உனக்கு என்ன புத்தி வேதனைத்து விட்டதா? கட்டிய கணவன் என்று வராமல் மான் மீது உதைக்கிறாயே, உனக்கு என்னடியானது? தள்ளுற தள்ள அவங்ககிட்ட அக்கிரமெல்லாம் பண்ணான் கட்டி கணவன் அவனே ஏறி காவால விற்பான் அவனை போட்டு
எனக்கு வராதுடா. ஏய், நீ நான் வீச்சுடா. ஏய், நான் எப்படி இல்லையா நீ என்னடா எனக்கு வராது. ஏமா இனிமே போடி இந்த பக்கம் போடி இருக்கா அவனுக்கு? இப்படித்தான் வரும் எந்திர மேல எந்திரா. நாங்கள் சொல்லிட்டு அடிப்போமாடா ஏய், நான் அடிச்சுக்கலாம் விட எடுக்காத. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அது என்ன கேள்வி? உன் தம்பி இருக்கார சங்கர், ஆமா. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணானா? என்ன பாரு, முடிக்கிறான் லவ் பண்ண பொண்ணு கூட நீ என்ன பேசுற? எந்த ஒரு வார்த்தை பேசுறது எப்படி இருக்கிறா என்ன இது? இதுல என்ன தப்பு? அதே அதான பேசணும். புரியல அசிமா இல்ல. நான் என்ன தப்பு? துணி புட்டி வச்சியாமே. துணி விலகி இருந்தது எடுத்து போட்ட தம்பி இந்த விலகி இருந்ததுனா அந்த காரணம் தங்ககிட்டே முடியல. ஆச்சார் என்று தெரியவில்லை ஆமா, ஒரு வாத்தியார். வாத்தியாரே அடிக்கிறாங்க. போடா வா போறே. பாவி ஒட்டுது நீ. ஏய், எங்கடி வாங்கிக்கிறப்பா ஏமா, இனிமே ஏறமான டேய், விடக்கூடாது டேய், டேய். பஞ்சாக்கு துராகி அவன் பேச்ச சொன்ன கேட்காத. தம்பி அடிச்சு தொடுக்கிறாயே. டேய், டேய், டேய். அதோ பாரு அது யார் பாரு சூப்பர் சிலம்பு சொல்றாங்க முடி சூழ்ந்த மன்னன் எல்லாம் கடைசியில் பிடி சாம்பல் மண் என்று நினைத்திருந்தார். மாணவம் என்பது தலைக்கேறி இருக்காது. இந்த பவளவரி நாட்டை அடைய வேண்டும் என்பதற்காக தெருவீதியில் நாட்டியம் ஆடிக்கொண்ட ஒரு நாட்டியக்காரி அந்தரங்கடிக்காதிலே பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்ந்த பாசம் திறந்தது என்று உரைப்பார்கள். எட்டு உதைத்து நானே என்னுடைய கரத்தால் கொலை செய்தேன். தம்பி என்று மாறாமல் தாட்டை எடுத்து வேட்டையாடினேன். தங்கை என்று மாறாமல் பையை சுமத்தி தங்கை கணவன் மீது பை சுமத்தினேன். அது தெரு நாய் சாவும் போதான் திருந்துறாங்க தெருவில் ஓடுகிற நாயை அழைத்து வந்து நடுவீட்டில் வைத்து அத்தார் புனகு ஜவ்வாது என்று சொல்லக்கூடிய வாசனை திரவிகளை கூவிக்கொண்டிருந்தாலும் அதனுடைய வாழை குறைத்துக் கொண்டு தெருவீதிக்கு தாண்டினது. அது தெருவீதி நாய்க்கு நான் போட்டு கைதி வச்சாலும் உள்ள போய் அங்க வாழத்தான் ஆட்டம். அதுதான் ஆட்டிக்கொண்டிருக்கிறார். குட்டி குட்டி நான் வாழாட்டுறலாம். நீ வாழாட்ட மாட்டேன் நீ மதுபாவின் மகளை தெருவீதியில் இருந்தாய். ஆசைப்படலாம். மனிதனாக பிறந்தால் பேராசைப்பட்டு விட்டேன். இந்த நாட்டுக்காருடன் தொடர்பு வைத்தேன். தெருவீதிக்கு வர வைத்து விட்டார். என்னை போல் நிலைமைக்கு தரணும். மனிதனாக பிறந்தால் ஆசைப்படுங்கள், பேராசைப்படுகிறார்கள். அதுபோல் இதுபோல் தெரு நாயினத்தில் தஞ்சமடையாதீர்கள். இவர் தெரு நாய் அல்ல, பெரிய நாய். நாயை நான் முன்பதாக செல்கிறேன். உனக்கு என் அருகாவிலே இடம் பிடித்து வைக்கிறேன். பெரிய இடமா புரியா படுபாவி இப்பேற்பட்ட வேலையை செய்து விட்டாய். என்றுமே அதர்மம் ஜெயிச்சதா சரித்திரம் வாய்மையே. நீ நல்லது பண்ணி மாதிரி பேசுறா போடா பியா பதவிக்கு போடா. என்னுடைய மரணம் அதான் நல்லவன் செத்தா சொல்லணும். நீ போடா படுபாவி பியோக்கி என்னுடைய நீராக போடா ஒரே சொரு. ஆனால் நான் கொல்ல மாட்டேன். உன்னை கொல்ல ஒருவன் வருவாங்க. அப்போது பார்த்து இந்த விஷயம் மட்டும் இந்த விஷயம் மட்டுமா இது போல தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு. அதான் ஒரு கணவன் வந்து ஒரு மனைவிக்கு ஒழுக்கமா இருக்கும். ஆமா ஒழுக்கமா இருக்கும். அதே மாதிரி தேவையெல்லாம் ஒழுக்கமா இருக்கணும். நீ ஒன்று சொன்ன நான் ஒன்று விடு. நீ யாரு என்னது என்ன தானே சொன்னேன். நான் எண்ணெய் சொல்லுமா என்ன உள்ளது நான் ஒண்ணு சொல்லுவேன். நான் ஏன் எண்ணெய் சொல்ல போறேன். எண்ணெய்க்கு எனக்கு பிரச்சனையே கிடையாது. பீஸ் புடிங்கிடுவேன். அது இந்த தான் சரி சரி எப்படி நல்லபடியா வேலை முடிஞ்சிச்சு. சரி பரவாயில்ல சரி இருக்கட்டும். இந்த நாட்டுக்கு இலவசம் ஆயிட்டு நீ பெரிய ஆள் ஆயிட்ட. சரி மகாராணி ஆகி போறேன். சரி வராத எங்க போறா என்ன விட்டு ஏன் போற இனிமே நீ நல்லா என்னத்துக்கு ஐ லவ் யூ இல்ல ஏன் லவ் பண்ணா உங்ககிட்ட என்னடா இருக்குது? இல்ல பேக் இருக்கு.
ஏய் அங்க பேக்ல எனக்கு வேண்டாம். அதுல என்ன இருக்குது? என்ன பேண்ட்டுக்கிட்ட ஆப் பேண்ட்டுக்கிட்ட போட்டுனேன்னா ஒரு பணம் இருக்குதா? பணம் அதுவும் கிடையாது. நீ குறி எனக்கு பண்ணிட்டா இவ்வளவு வேலை செஞ்சிடல. அதனால போடு எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் போடு அக்கௌண்ட்ல கூகுள் பிள்ளைல அனுப்பு. 10 லட்சமா? ஆமா ஆமா. ஏய் போறியா? 10 லட்சம் கேக்குறியா? என்னத்துக்கு 10 லட்சம்? தெரு ஆடி வந்தீங்க உன்னை கூட்டு வந்து விட்டது நானு. அதுக்கப்புறம் கூட வந்து எல்லா வேலையும் செஞ்சது நானு. மன்னர் கொலை பண்ற கூட இருந்தது நானு. அதுக்கப்புறம் எங்க கண்ணை குத்து கூட இருந்தது நானு. அத்தி தெரிச்சு கூட இருந்தது நானு. எல்லா வேலையும் பார்த்தது நானு. இந்த ஆளு கொலை பண்ண கூட இருந்தது நானு. மட்டும் போறியா? நன்றி கட்ட பையன், நன்றி கட்ட பையன். நன்றி கட்டாளுக்கு நான் என்ன பண்ணேன்? நேத்து கூட 4 போண்டா 2 பாடம் வாங்கி கொடுத்தேன். போண்டாளுக்கு கொலை பண்ற ஆளுக்கு போவாங்க. போடுமா 10 லட்சம். 10 லட்சம் போறியா? அம்மா மூக்குல வரல விட்டு தூக்கி அடிச்சு. என்னடா மூக்கு பெருசாக்குதுன்னு நினைக்காத. அடே 6 பால தார் காசு முடிஞ்சு அம்மா சமையல் உடுக்கடிச்சு முடிஞ்சு மெயின்ல தேஞ்சு போன முடிஞ்சு 10 லட்சம் வேணுமா? 10 லட்சம் வேலை கஷ்டப்பட்டா ஆரம்பத்தில் அவளை கூட எவ்வளவு வேலை செஞ்சேன் நானுவோ பண்ணேன். நான் அவனை கூட கொலை வந்து கூட இருந்தான். அவங்க இருந்தாலும் கொடுத்துருப்பான் மலுக்கு. இந்த தேவையா நைஸா இருந்தா துட்டு கொடுக்கணும் பரவாயில்ல. என்ன கூட இருறான்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. உனக்கு ஏண்டா தரணும்? உன் மூஞ்சி 6 பாரில தாருக்காது. என் மூஞ்சி அப்படியே இருக்குது. ஆயா அந்த தேவையா சொல்லிட்டு விட மாட்டேன். அவ சாவு என்னாலதான். ஆனா நான் சாவு அடிக்க மாட்டேன். இந்த நாட்டுல இருந்து போன இளவரசமா எல்லாரும் இட்டுன்னு வந்து அவளை பழி வாங்கல. கோச்சா பில்ல பாரு ஆயா போட்டா ஆயா சொல்றதுனால ஆனா அவளை விட மாட்டேனா. இறைவா, நான் செய்யாத குற்றத்திற்காக மன்னர் நான் கொலை செய்தீர்களே, சிறை அடித்திருக்காங்களே ஆண்டவா, என் தங்கை நோக்கி நான் எப்பொழுது பார்ப்பேன். என் தங்கை உதவி எப்படி இருக்கின்றாலோ தங்கச்சி. நான் திட்டுமா இல்லைன்னு நல்ல பார்த்துப்பா. உன்னை காப்பாத்து தாமா வந்தேன். நான் காப்பாத்து தான் வந்தேன். காப்பாத்தலாம் எப்படியாதுப்பா பரவாயில்ல. பேண்ட் எல்லாம் நல்லா குத்துக்கிறாங்களே ஜெயில. சிறையெல்லாம் போட்டீங்களா வேலை பில்லி செதுக்கிற வேலை போல ஜெயில முட்ட. நான் ஜெயில இருக்கேன். தண்ணி போட்டு ஊத்துற வேலை காலி. சரி அதெல்லாம் ஒரு சாப்பிடுறது முக்கியம் கிடையாது. ஆமா இளவரசமா நீ முதல்ல ஆத்தலை காப்பாத்து. ஆத்தலை காப்பாத்துறேன் கேட்ட மாதிரி பதில் சொல்லு. என்ன பண்ண நீ? ஆத்தலை காப்பாத்தினி அப்ப என்ன பண்ண? காப்பாத்த இளவரசியான விரும்பினாங்க, நானும் விரும்பினேன். தெரியும் எனக்கு தெரியும். அப்புறம் என்ன? அது வந்து மழை வர மாதிரி தெரிஞ்சது. அது எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் தெரியுதா? குடிச்சுக்குள்ள போனோமா? போன அது அப்புறம் ஒரு இடி இடிச்சுது. மேல இடிச்சுது. பயத்துல போய் சேர்த்து கட்டி பிடிச்சேன். இளவரசி கட்டி பிடிச்சேன். என்ன அறியாம தப்பு பண்ணிட்டேன். போடா போடா. இன்னும் தப்பாட்டு போட்டு அந்த அம்மா கேது என்னாச்சு மாச்சா? புழுவாத ஆயிட்டாங்கடா. என்ன சங்கீதா முழாம ஐயோ அவங்க அண்ணங்கார அடிச்சு தேத்திட்டாண்டா. ஐயோ சங்கீதா இல்லையா? அது போச்சு. இன்னாரும் குழந்தை பிறந்தாலும் வாழ்ந்துட்டு கூட இருக்குட்டா. ஐயோ சங்கீதா எப்பொழுது பார்ப்பேன். அது மட்டும் கிடையாதுடா. இளவரசர் கண்ணை குத்திட்டாங்கடா. கண்ணை குத்திட்டாங்க. என்ன இளவரசர் கண்ணை குத்திட்டாங்களா? ஆவாட்டா. ஐயோ இது போலாம் நடந்து போச்சுடா. பரவாயில்ல நான் சொல்ற மாதிரி செய். நீங்க இருந்து தப்பிச்சு போடு. நேரம் வர சொல்லுங்க வந்துரு. நான் பாத்துறேன். நீ போ போ. ஐயா வந்து பாருங்க. கெட்டதை செய்தாலும் நல்லது செய்திருக்கிறேன். போ போ ஓடிடு. யாரும் மறக்கவே மாட்டாங்க. வந்து போ போ போ.